அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இதில் வீவர்ஸ் நாங்கள் பார்க்க போகிறது வந்து பேஸ்மெண்ட்டை பற்றி. என்னென்னா பேஸ்மெண்ட்டு பார்க்குறீங்களா? நீ இப்போ மழை பெய்கிற காலத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுமா, சந்தோஷத்தை நீங்கள் தேடி போகணுமா, இதுக்கு பார்க்க போகிறோம். இப்போ மழை பெய்கிற காலத்தில் எதுக்கு நம்ம வீட்டு தண்ணி வீணாக்கணும்? வெட்டையாரே குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்களே, இது ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் நடஞ்சிருக்குச்சுல, நம்ம இதுக்கு துக்கமாயிக்கணும், சந்தோஷத்தை வாங்க போகலாமே. என்ன புரியலையா? வர காரை எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க மேல தண்ணி அடிங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஹாப்பினஸை கூடிய முதியவர்கள் உருவாக்கிக்கிறாங்க. சந்தோஷம் உங்க கையில இருக்குது, மற்றவங்க கையில கொடுத்துறாங்க. வெளுத்த பருவீர்கள் யாருங்க சொன்னா சந்தோஷம் அதுலதான் கிடைக்கும், இதுலதான் இருக்குன்னு? எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அதை உருவாக்கி தக்க வச்சுக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. இந்த வீடியோல ஒரு சில நாடுகளில் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இங்கே இன்னும் சந்தோஷமையும். மற்ற நாடுகளை பற்றி பேசினா அதை பேசினா உனக்கு என்ன லாபம், அவங்க அழிஞ்சா உனக்கு என்னென்று இன்னமும் ஆக்க சொல்லிக்கொண்டான் இருக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாதவங்கன்ட்டு அவங்களுக்கு பேர் கட்டுறான். இப்போ பலஸ்தீன் அழிவுகள் அழிஞ்சு கொண்டிருக்குது, ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. எல்லாத்தையும் நம்ம போய் கதைக்கும்போது சிலாக்கள் வந்து கவலைப்பட்டு கைப்போம். சிலாக்கள் என்ன நடந்தால் உனக்கு என்ன, கைக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டா அவங்க இதை விட கேவலமா கதைச்சு நிற்பாங்க. அவங்க கிட்ட இதை போய் கேட்டால் நான் கதைப்போம் உனக்கு என்னடான்னு கேட்டுட்டு போக தெரியுது. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும்டா. மற்ற கதையும் வங்க கழிச்சா உனக்கு என்ன, காது கேட்கலையா, என்கிட்ட கதைக்கா போயிட்டே இரு, நீ எவன்டா போய் கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு. அதை விட்டுட்டு இதை நீ கழிக்கனால உனக்கு என்ன லாபம்னு நீ கேட்குறியே. சிலவங்களுக்கு தேவையான கதைகளை கதைக்கிறது நிறைய தேவைக்குது. மற்றவங்கள கொலைகளை இவ்வளோ பிடிக்கிறதுக்கு, மற்றவங்கள கொலைகளை கண்டுபிடிக்க அவ்வளோக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் அவங்க அந்த டைமை தட்டி கேட்க போனால் நான் எவரை பற்றி கழிச்சா உனக்கு என்ன, உனக்கு குத்துரா அப்படின்னு கேட்பீங்க. அதே இது நல்ல விஷயங்களை பற்றி கழிச்சா அதை என்கிட்ட கதைக்காதுன்ட்டு. இப்ப வேற மாதிரி பர்பஸ். ஓகே சைனா சிட்டி அவ்வளவு ஐயா மூஞ்சிய பாரு, அதான் பார்க்க முடியலையே தெரியுது. அதுவும் பலஸ்தீன் ஈரான் யுத்தத்தை பற்றியோ இல்லை ஒரு மக்கள் கஷ்டப்படுறதை பற்றியோ நம்ம கழிச்சா அவங்க கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு தெரியல எழுதிக்குது. இதை கழிச்சு உனக்கு என்ன கதைக்குது உனக்கு கேட்க தோணுது. நீ இதை கதைக்கலாம் வேற வேண்டாம் இருக்காது, என்கிட்ட கதைக்கான்னு நீ சொல்லலாமே, அது ஓரிமை. இதை கதைக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்னு கேட்க உனக்கு என்ன தகுதிக்குது? நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.